டேய், உன்னால மாசம் மாசம் உங்க லோன் கட்ட முடியாதா? சார் கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க சார். லோன் கட்ட முடியல, உனக்குலாம் என்னடா மரியாதை? சார் நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அந்த லோன் நான் வாங்கலன்னு. ஏன் சார் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? நீ லோன் வாங்கலதான், ஆனா ஷூரிட்டி கழுத்து போட்டல. சார் நாங்களே ஏன்டா ஃப்ரெண்டுன்னு நம்பி ஷூரிட்டி கொடுத்துன்னு இருக்கோம். இதுல நீங்க எங்ககிட்ட காசு கேட்டா நாங்க எங்க சார் போவோம்? உங்க பிரச்சனைலாம் எனக்கு தேவையில்ல. நீங்க யாரையோ நம்புங்க, நம்பாட்டி போங்க. எனக்கு இப்ப பணம் வரணும். சார் ஆல்ரெடி அக்கௌண்ட்ல இந்த மொத்த காசையும் வலிச்சு எடுத்துட்டீங்க சார். யோ, இந்த கதெல்லாம் என்கிட்ட விடாத. 3 வேளை சோறு திங்கிறல, சூடு சொன்ன இருக்குல்ல, அப்ப எடுத்து வந்து பணத்தை கட்டு. லோன் வாங்கின ஃப்ரெண்டு ஆளு அப்ஸ்கொண்டு. எனக்கு இப்ப பணம் வரணும். சார் எங்க நிலைமைய கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க சார். யோ, லூசு மாதிரி பேசாதயா. நீ எவனே நம்பி ஏமாந்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பேங்க்ல என்னதான் கிழிக்கிறான். எனக்கு இப்ப அதெல்லாம் தெரியாது. எனக்கு பணம் வரணும், இல்லைன்னா அசிங்கமாயிடும். பாத்துக்க. அப்படிலாம் பண்றாதீங்க சார். உனக்கு நான் 3 நாள் தரேன், அதுக்குள்ள மொத்த பணத்தையும் கட்டுறேன். சார் 3 நாள்ல மொத்த பணத்தை எப்படி சார் எங்களால கட்ட முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இந்த வீட்டு பதத்தெல்லாம் சூட்டி கழுத்து போட்டுறீங்க. இப்படி பணத்தை கட்டலனா வீட்டை இழுத்து போட்டு சீல் வச்சிரும். சார் இதுக்கு தான் உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன், உங்க ஃப்ரெண்டை நம்பி இவ்ளோ பெரிய உதவியை பண்ணாதீங்கன்னு. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? எவ்வளோ பணம் கொடுக்கணும்? 20 லட்சம். 20 லட்சமா? சரி இங்க பார், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நம்ம பேங்க்ல லோன் வாங்கியாச்சு அந்த பணத்தை கட்டிடலாம். அதுக்கெல்லாம் ஷூரிட்டிக்கு எழுத்து போகணுமேடா. உனக்கு நான் ஷூரிட்டி போடுறேன்டா. ஏங்க உடனே ஷூரிட்டி போடுறேன்னு சொல்றீங்க? அவர் நம்மளை ஏமாத்திர போறாருங்க. ஏய் என்னடி லூசு மாதிரி பேசுற? அவனோட 10 வருஷம் ஃப்ரெண்டுடி. 10 வருஷமா என் கூடவே இருக்கா, என்னை ஏமாத்த மாட்டான்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப நம்ம நிலைமை என்னாச்சு? இன்னும் 3 நாள்ல மொத்த பணத்தையும் கொடுக்கலன்னு இந்த வீட்டை இழுத்து போட்டு சேல் வச்சிருவேன்னு சொல்லிட்டு போறாரு. எனக்கு என்னமா தெரியும்? அதை நான் இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இப்போ அவங்க லோன் பணத்தை வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா நாம தான் இப்ப அந்த லோன் பணத்தை கட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், கொஞ்சமாவது நம்ம யோசிச்சு பண்ணியிருக்கணும். எனக்கு புரியுது சாரா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு. இது மாதிரி நம்ம ஃப்ரெண்டோ தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ நிறைய பேர் பணத்தை இழந்துட்டு நிக்கிறாங்க. நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணியிருக்கணும். இது போலீஸ்ல கூட போய் நம்மளால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாதுங்க. இப்ப என்னடி பண்றது? சரிங்க, என் வீட்டில் கொடுத்த பணம் நகை இது எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு 10 லட்ச ரூபா வரும். அதை போய் ஃபர்ஸ்ட் நம்ம கட்டுவோம், மற்றதுக்கு ஏதாச்சும் நம்ம ரெடி பண்ணுவோம். ஆனால் மறுபடியும் நம்ம இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. சரிம்மா.